கஜந்தா உனக்கு பயிற்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். முட்டா பைய சொல்றதெல்லாம் செய்யறானே. சொல்லிடுங்க. எங்களோட கஃபேக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம். உங்களை வரவேற்கிறேன். இந்த பக்கம் வாங்க. வர கெஸ்ட் கிட்ட இந்த பொண்ணு எவ்வளவு மோசமா நடந்துக்குது. மிஸ்ஸே, என்ன இது? கெஸ்ட் தான் நம்ம கடவுள். ஒழுங்கா கவனிங்க. சரிங்க. டேய் புட்டி, உனக்கு வரவேற்பெல்லாம் ஒரு கேடு. உங்க ஆர்டர் என்னன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? இல்ல, நானும் குடிக்கிறேன். மிஸ் ஐசப்காக இது கூட பண்ணலனா எப்படி? உங்கள் தேநீர் உங்களை போல் தித்திக்கட்டும். இல்ல இந்த கவனிப்பு பத்தல. பொறுமையால சொல்ல மாட்டேன். ஒழுங்கா முழு மனசோட வேலை செய். போட்டோ எடுக்கலாம். எல்லாரும் இப்படி ஹார்ட் சிம்பிள் காட்டுங்க. இருக்கீங்களா? கேமரா மோயே. ஹூரே. விருப்பத்தவே வந்தீங்களா? முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. சரி கண்ணு, வேலையில கண்ணங்கர்த்தமா இருக்கணும். மூட்டு கிளம்புங்க. கிளம்புவோமா? உட்காருங்க செல்லம். கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன். என்ன மன்னிச்சிரு. செம்ம கான்ல இருக்கேன். திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. உங்க ஷிஃப்ட் எப்ப முடியும்? அது 10 மணி ஆகும். ஒண்ணு நீங்க ராத்திரி எப்படி லேட்டா தனியா வருவீங்க? பொண்ணெல்லாம் இல்ல, பொண்ணு மாதிரி. நான் கிளம்புறேன். ஒரு வழியா இன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சது. நீ கண்டிப்பா திரும்ப வரணும். அது சரி. என்ன பண்ற? நீ வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போவோம். அடேங்கப்பா, பயங்கரமா. அப்படியே சில மாதிரியா இருக்காப்புல. ரொம்ப நன்றி. பரவாயில்ல ஜிஜி. மாஞ்சிரோ, சுடு தண்ணி ரெடியோ. சோய் சாஸ ஊத்த போறேன். நான் சொல்ற மாதிரி செய். நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ். இத வச்சு உன்னை நார்மலாக்க என்ன வழின்னு தான் பாக்கணும். வீட்டுக்கு வர நேரம் ஆடியுது. அதான் வந்துட்டேன்ல, விடுங்க. நீ இருக்கணும், தான் சரியா இருக்கும். மாமாவோட சொல்லும் நான் இன்னைக்கு. கட்டிங் சுடு தண்ணியா இருக்கனா தான் சரியா இருக்கும். இருக்கிற சுடு தண்ணியை துப்பி தப்பிச்சிட்டு. அது வந்து தெரியாம. அது எனக்கு ஒண்ணும் ஆகல. மிஸ் ஆயா. போடு போவே. என்ன வெறின்னு தெரியல. Dress கிழிச்சிட்டான். இருங்க, ஏன் மிஸ் குடுக்குறேன். யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா சொல்ல? ரொம்ப யோசிக்காம தூங்கு. இன்னொரு தடவை இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். பூமியில மொத்தம் எத்தனை ஏலியன்ஸ் வாழ்றாங்கன்னு சொல்லி எதுக்காக சந்திக்க வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேத்தெடுக்கிற மாதிரி எப்படி பஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க. இதுக்கு வாய்ப்புள்ள ராசா. வன்முறை யாருக்கும் நல்லதில்ல. பண்றியா? கண்டிப்பா. சென்டியா ஏத்துக்கோங்க. உஞ்ச பேத்தெடுக்கிற அந்த பஞ்ச கத்துக்காம நான் ஓய மாட்டேன். நாலு கண்ணா, ஏதா வீட்டுக்கு வர நேரம் வந்து கொட்டிக்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நான் தூங்க போகணும். மிஸ் அயாசே வேகமா செயல்பட்டதால தான் இந்த தடவை தப்பிச்சோம். இல்லைன்னா காலி. டீம் அயாஷியே மறுபடியும் கூப்பிடணும். நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாத்தோட நடுங்கி பயலா இருக்கானுங்க. இருக்கணும். என்னடா இந்த நேரத்துல கதகளி ஆடிட்டு இருக்க? பஞ்ச் பண்றதுக்கு இப்படி பயிற்சி எடுத்துட்டு இருக்க? எனக்குள்ள இருக்கிற கோவத்தை நான் தனிச்சே ஆகணும். மூஞ்ச உடைக்கிற மாதிரி பஞ்ச் பண்ணணுமா இல்ல பலசாலியாகணுமா? பஞ்ச் பண்ணா மட்டும் நீ பலசாலி ஆயிட மாட்ட. செயல்படுற அவனுக்கு என் சக்தியை வச்சு ஈடு கொடுக்க முடியலன்னா பாரு. பொறுமையா இன்னொரு தடவை கேக்குறேன். எனக்கு பலசாலி ஆகணும். அப்படி சொல்ற செல்லக்கொட்டை. படுத்துற ஒருத்தன் இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கிறது சகிக்கல. உனக்கு பயிற்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு இப்ப என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்க? செல்லம், எங்க என்ன பண்ற?
மிஸ் ஷிரட்டோரி நீங்களும் வந்து நல்லதுக்கே இல்ல. உன்னைக்கு அவ கிறுக்கி கிளம்படி. எவ்ளோ நெஞ்சழுத்தம் இருந்தா என்கிட்டயே நீ அதுப்பா பேசுவ. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். விஷயத்த முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு எனக்குள்ள இருந்த சிலுக்கு பேய் தான் காரணம். பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க உருட்டாதடி. மாட்டேன். போனா போகுதுன்னு பார்த்தா சைஸ மீறி பேசுற. போதும் கொஞ்சம் நிறுத்துங்க. செல்லம் எனக்கு பேதியா இருக்கு. நாம எதுக்கு பயப்படணும்? நமக்கு பேண்ட் ஈரமாயிடுச்சு. ஏ பூனை மூஞ்சி உன்னை விட மாட்டேன்டி. மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் செய்றியா? முட்டா பைய சொல்றதெல்லாம் செய்யறானே. சரி, இததான் காம்பேட் ரிதம்னு சொல்லுவாங்க. ரிதமா? இதோ இதுதான் அந்த தீய கண்ணோட ரிதம். இது உன்னோட ரிதம். அதே மாதிரி 4 தடவை செஞ்சு முடிப்பான். டர்போகிரானியை விட அவன் வேகமானவனா? கொடுக்கிற டெக்னிக்க முதல்ல கத்துக்கோ. ரிதம் ஒரே மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனையே. உன்னால வேகமா செயல்பட முடியும். கூட ஒரே பீட்ல 4 ஸ்விட்ச் இருக்கு. இருக்கிற சக்தியால 10 ஸ்விட்சா மாறும். உனக்குள்ள இருக்கிறது 2 ஸ்விட்ச் தான். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? கேவலமான நோட்ச நான் கேட்டதே இல்லை. இது யாருடைய வேலை சொல்லிடுங்க.